அப்பா என்ன வெயிட்டா தலைவரே, பயங்கர வெயிட்டா இருக்கு தலைவரே. மீன் வாங்கிட்டு வரலாம், பண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. யோ மீன் பேரே பண்ணிதாயா. வளவளன்னு பேசாம வாங்கடா, டைம் ஆச்சு, போய் சமைப்போம் ஃபர்ஸ்ட். வெல்கம் பேக். இது மட்டும் இந்த பண்ணி மீனை வச்சு இல்ல தாங்க செய்ய போறோம். தலையரை விட பெரிய மீனா பிடிச்சு வந்தாச்சு. அப்பா இவ்வளவு பெரிய மீனுங்க, பாத்து என்னோட பெருசா இருக்குங்க. பாருங்க, திங்கறத மீன் அடிக்கணும், என்ன திங்கறத மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆமா, தலையரை அப்படியே போட்டு கொண்டு வண்டிதான் இன்னைக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீனை பாத்தீங்கன்னா என்னோட பெரிய மீனா இருக்குங்க. அதை விடுங்க, நானே வந்து 9 கிலோ தாங்க வெயிட். ஆனா மீன் பாத்தீங்கன்னா 13 கிலோ இருக்குங்க. அதை விடுங்க, வாங்க கிட்டக்க. இப்போதே மீன் பல்ல வந்து பெருசு பெருசா இருக்குங்க, என் பல்ல குட்டி குட்டியா தான் இருக்கு. வாங்க மீன் பல்ல வந்து பாருங்க. எப்பா அங்க பாருங்க, பெரிய பல்ல இருக்குங்க. 2 பல்ல முன்னாடி 2 பல்ல பெரிய பல்ல இருக்குங்க. மிச்ச எல்லா பல்லுமே வந்து குட்டி குட்டியா வரி வரியா இருக்குங்க. இங்க பாருங்க, குட்டி குட்டி பல்ல வரி வரியா இருக்கு பாருங்க, பயங்கர ஷார்ப்பா இருக்குங்க. உள்ள கையை விட்டு அவ்வளவுதான், கையை எவ்வளவு துண்டா இருக்குங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க. செம்ம ஷார்ப்புங்க, கையை விட்டு அவ்வளவுதாங்க. வாங்க மீனை கிளீன் பண்ணிடலாங்க. தலைவரே மீனை பரட்டியா? என்ன பெட்ட மணி சொல்றியாடா? பயங்கர வெயிட்டா இருக்கு தலைவர். இந்த மீனுக்கு மேல இருக்கிற முள்ள பாருங்க, செம பயங்கரமா இருக்குங்க. இந்த முள்ளு குத்துனதுனா தேல் குட்டினத விட பயங்கரமா கடுக்குங்க. ஒரு வழியா பாத்தீங்கன்னா அந்த பன்னி மீன்ல உள்ள செதிலெல்லாம் எடுத்து உள்ள உள்ள குடலாம் எடுத்து சுத்தம் பண்ணியாச்சுங்க. உண்மையிலே இது பன்னி மீன் தாங்க, அவ்வளவு வெயிட்டா இருக்குங்க. இந்த மீன் இப்ப நல்லா கீரி எடுத்து மசாலா தடவிடலாம். வாங்க. என்ன மாஸ்டர் பண்றீங்க? சீக்கிரம் கோடு போடுங்க மாஸ்டர், வயிறு வேற பசிக்குது மாஸ்டர். நான் போட்டே இருக்கேன் பாரு. உண்மையிலே இது பண்ணி தாங்க, பண்ணி மீன் கட்டா பேர் வச்சிருக்காங்க. இந்த மீன் தோல் வந்து ஆட்டுக்கறியோட ரொம்ப ரஃப்பா இருக்குங்க. சமைச்சதுக்கு அப்புறம் பாப்போங்க எப்படி டேஸ்டா இருக்குமாங்க. மீனை சூப்பரா கோடு போட்டு எடுத்தாச்சுங்க. இப்ப மசாலா தடவி கிரில்ல போட்டுடலாங்க. இப்போ கிரில்லுக்கான மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா காரத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அடுத்ததா ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா லெமன் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா தயிர் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா தடவை மாஸ்டர், பண்ணி மீன் வேட்டை மாஸ்டர். டக்குன்னு தடவை அப்படி உள்ள வை இறங்கி அது கார சோமா அப்படி பைசியா இருக்கும். செய்வோம். நான் மாஸ்டர் தடவிட்டே இருக்கீங்க, எப்போ மாஸ்டர் ரெடி ஆகும்? இந்த
அவ்வளோதான் முடிஞ்சு 5 நிமிஷம் தான். மசாலா தடவாச்சு, நெருப்பு ரெடி ஆகிடுச்சு. எடுத்துகிட்டு போய் அடுப்பில் வச்சிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, மசாலா தடவியாச்சு. ஆனால் 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அடுப்பை சுட்டுலாங்க. இப்போ கிரில் பிளேட் மேலே வச்சிடலாங்க. நம்ம மசாலா தடவை மீன் எடுத்து கிரில் பிளேட்டில் வச்சிடலாங்க. இப்போ மீனை பறிச்சுக்கலாங்க. பறிச்சுங்க. பார்த்து மீன் பாருங்க. கம்ம கம்மன்னு வருதுங்க வாசனை. மீன் ரெடி ஆயிடுங்க. நம்ம ரெடி பண்ண பன்னி மீன் கிரில் பார்த்தீங்கன்னா செம்மையா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படின்னு பார்த்துருவோம். நம்மளோட பன்னி மீனை டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அதுதான் அவ்வளோ நேரம் வந்து பன்னி மீன் விளையாட்டு கட்டுக்குங்க. ஆனால் டேஸ்ட் பயங்கரமா இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கிறீங்க. பஞ்சு போல இருக்குங்க. வீட்டு குழந்தைகளும் சாப்பிடுவாங்க. தாராளமா முள்ளே. நம்மளோட பன்னி மீன் சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. சாப்பிட்றலாங்க. இப்போ நல்லா பெரிய பீஸாக எடுத்துடலாங்க. நல்லா சூப்பராக வந்திருக்கு. லெமனோட டேஸ்ட் பண்ணிடலாம். லெமன் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு நம்மளோட பன்னி மீன், அதாவது ஆங்கிலத்தில் வந்து ஹேமர் ஃபிஷ்னு சொல்கிறாங்க. வேற லெவலாக இருக்குங்க. அதை தூக்கி க்ளீன் பண்ணி ரொம்ப கஷ்டமாயிட்டுங்க. ஆனால் சாப்பிட சூப்பராக இருக்குங்க. மசாலா தடவை நான் கூட பயந்தேங்க வேவாதோன்னு. ஆனால் சூப்பராக வந்துருக்குங்க. மறக்காம உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட பன்னி மீனை டேஸ்ட் பண்ணிடுவாங்க. பாருங்க செம்மையாக வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க மீன். லெமன் ஊற்றி சாப்பிட்டு வைப்போம். அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்கு. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மொட்டை மாடி சமைச்சேன்.